அடிக்கிறதுக்கு சும்மா இருந்தீங்க? யாருமே தடுக்கலையா? நாங்க எல்லாரும் தடுத்ததுனால தான் அவங்க உசுரோட விட்டு போனாங்க. இல்லனா அவ்வளவுதான். யார் அடிச்சாங்க ஆகாஷ? ஏமா உங்க வீட்டுல தானே செல்வி வேலை பாக்குறா? ஆமா. உங்க பொண்ணோட ஆகாஷ் பழகிறதா சொல்லி உங்க வீட்டுக்காரும் உங்க மூத்த பையனும் தான் சேர்ந்து அந்த அடி அடிச்சாங்க. ஏக்கா, அதான் இனியா பாப்பா பக்கம் திரும்ப மாட்டேன்னு ஆகாஷ் உன்கிட்ட சத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்தான்லக்கா. அப்புறம் ஏக்கா என் பிள்ளைய வந்து இப்படி அடிக்கணும்? என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் பொண்ணு விஷயமாவே இருந்தாலும் இப்படியா போட்டு அடிப்பீங்க? பாவம் ஆகாசு. புருஷனையும் புள்ளையும் அனுப்பி அடிக்க விட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறீங்க. நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது. அத சொல்லி புரிய வைக்கவும் இப்போ நேரம் இல்ல. எந்த ஹாஸ்பிட்டல்ல ஆகாஷ சேர்த்திருக்காங்க? மெயின் ரோட்ல மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரியில தான் சேர்த்திருக்காங்க. செல்வி வா போலாம். அண்ணா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. தம்பி சீக்கிரம் போங்கப்பா. ஆகாஷ், அக்கா, செல்விக்கா, வாங்கக்கா, இந்த ரூம்ல தான் இருக்கா. வாங்க, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க, இங்கதான் வாங்க. ஆகாஷ், ஐயோ ஆகாஷ், ஐயோ என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே. ஆகாஷ், பாருக்கா என் பிள்ளைய போட்டு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. அம்மா, படிச்சு சொன்னேனடா. நான் சொன்னதை கேட்டியா? படிச்சு கலெக்டர் ஆவேன்னு பார்த்தேன். இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடைக்கியடா. உன்னை நம்பிதானடா நான் இருக்கேன். அழாத செல்வி, அழாத. மனுஷங்களா அவங்க? சின்ன பையன் கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. நாங்க தடுத்ததுனால இதோட விட்டாங்க. ஏக்கா, நாங்க ஒதுங்கி போயிடுறோம்னு தானக்கா சொன்னோம். இனியா பாப்பாவை இனிமே திரும்பி பார்க்க மாட்டேன்னு நம்மள சத்தியம் பண்ணி சொன்னானக்கா. எங்களை விட்டுருக்க வேண்டியதுதானே? ஆகாஷ் வந்தது இனியாவோட அப்பாவும் செழியனும் தானே?